எடுத்தீரே, கலங்கின நேரமெல்லாம் என்னோடு இருந்தீரே. உம் தோளிலே மகிழ்ந்திருக்க உம் கரம் நீட்டி என்னையும் அணைத்தீர். உம் தோளிலே மகிழ்ந்திருக்க உம் கரம் நீட்டி என்னையும் அணைத்தீர். கரம் பிடித்து எடுத்தீரே, கண்ணீரை துடைத்தீரே, கலங்கின நேரமெல்லாம் என்னோடு இருந்தீரே. ஆதியாகமம் 19வது அதிகாரம் 15வது வசனத்தை ஒரு விசை வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 19:15. கிழக்கு வெளுக்கும் போது அந்த தூதர் லோத்தை நோக்கி பட்டணத்திற்கு வரும் வருகிற தண்டனையை நீ அறியாதபடிக்கு எழும்பு, உன் மனைவியையும் இங்கே இருக்கிற உன் 2 குமாரத்திகளையும் வீட்டில் இருக்கிற 2 குமாரத்திகளையும் அழைத்து கொண்டு போ என்று சொல்லி அவனை துரிதப்படுத்தினார்கள். ஆமென், ஆமென். அப்ப காலம் கடைசி, பட்டணத்திற்கு அழிவு வருகிறதை அறிந்து தேவதூதன் வந்து தேவனுடைய பிள்ளையாகிய நீதிமானாகிய லோத்தை துரிதப்படுத்துகிறார். இன்னொரு வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இனி உனக்கு யாரையாவது வேண்டப்பட்டவர்கள் இருந்தால் அவர்களையும் கூட சேர்த்துக்கொள். அப்ப ஒரு நீதிமான் நிமித்தம் ஒரு பட்டணத்தின் அழிவில் இருந்து அந்த நீதிமானை சார்ந்து கொள்ளுகிற அத்தனை பேரும் பாதுகாக்கப்படுவார்கள். ஆமே. ஒரு சபையில் ஊழியக்காரன் ஆண்டவருக்கு பிரியமா, ஆண்டவருக்கு வைராக்கியமா, விக்கிரக ஆராதனை இல்லாமல், உலக பிரகாரமான ஆராதனை இல்லாமல் வைராக்கியமாய் ஆராதித்து தேவனுடைய பார்வைக்கு பரிசுத்தவான் இல்லை, தேவனுடைய பார்வைக்கு நீதிமானாய் காணப்படுமாயானால் அந்த நீதிமான நிமித்தம் சபையில் யாரெல்லாம் அந்த நீதிமானுடைய இருதயத்திற்கு பிரியமா இருக்கிறார்களோ அவர்கள் பாதுகாக்கப்படும். கூப்பிடிய குரலுக்கு செவி கொடுக்கணும். அவ்வளவுதான். லோத்து பாருங்க, அந்த பட்டணத்தை அவன் தான் தெரிந்து கொண்டான். ஆனா செழிப்பு, ஐஸ்வர்யம், மகிழ்ச்சி, சந்தோஷம் எல்லாம் இருக்கிறது. நம்முடைய ஆடுகளும் மாடுகளும் மேய்வதற்கு ஏற்ற புல்வெளியின் மகிழ்ச்சி இருக்கிறது என்று நினைத்து லோத்து அந்த தேசத்தை தெரிந்து கொண்டார். அந்த தேசத்தில் பாவமும் அக்கிரமும் மிகுதியாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் இந்த லோத்து அந்த பாவத்தை குறித்து வருத்தப்பட்டு கொண்டே இருந்தார். அதுதான் வேதத்தில் அவனை நீதிமான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. யாருக்கெல்லாம் தெரியும்? வருத்தப்பட்டு கொண்டிருந்தானா இல்லையா? வாசித்து பார்த்திருக்க எங்கேயாவது? வருத்தப்பட்டு கொண்டே இருந்தார். ஆமென், ஹல்லேலூயா. அந்த நீதிமானை ஆண்டவர் தப்புவிக்க வேண்டும், அந்த குடும்பத்தை தப்புவிக்க வேண்டும், அவனை சார்ந்தவர்களை தப்புவிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு வந்து இந்த லோத்தை துரிதப்படுத்துகிறான். ஆமென், ஹல்லேலூயா. என்ன சொல்லுகிறான்? இந்த இடத்தில் இருக்கிறதை விட்டு விட்டு நீ வெளியில வா. அந்த தேசத்திற்கு பூரா அழைப்புடப்பட்டது. அது யாருமே செவி சாய்க்கவில்லை. இப்போ லோத்துக்கு அழைப்புடப்பட்டிருக்கிறது. லோத்து போய் சொல்லுகிறான் தன்னுடைய 2 பிள்ளைகளிடத்திலும் மனைவியிடத்திலும், இந்த பிள்ளைகளுக்காக நியமித்து வைத்திருக்கிற மருமகனிடத்திலும், அந்த குடும்பங்களிடத்திலும், அதாவது அந்த சொந்த பந்தங்கள் அத்தனை இடத்திலும் போய் சொல்லுகிறார்கள். யார் செவி கொடுத்தா? மெத்தனம். என்னது? மெத்தனம். பாவ வாழ்க்கை விட்டு வெளியில் வருவதற்கு இருதயத்திற்கு இடம் கொடாமல் ஆண்டவருடைய சத்தம் லோத்துக்கு விழுகிறது. லோத்துடைய சத்தம் மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் மருமக்களுக்கும் வேண்டப்பட்டவர்களுக்கெல்லாம் செவியில விழுகிறது. ஆனால் மெத்தனத்தின் நிமித்தம் அந்த பாவ வாழ்க்கை விட்டு வெளியில் வராமல் இருந்தார்கள். ஆமென்.
ஒரு நாளைக்கு முன்னாலேயே ஆண்டவருடைய பார்வைக்கு ஒரு நாள் என்பது 100 நாள், இல்லாவிட்டால் ஒரு நாள் என்பது 1000 நாள். அங்கு ஒரு நாளைக்கு முன்னாலேயே ஒரு தூதன் போய் அவன் வீட்டில் தங்குறான். தங்குறத கேட்டோன்னா அங்க ஒரு பொல்லாப்பு நடக்கிறது. அந்த கதைக்குள்ள போகண்டா. அங்க தங்கி அங்க புசித்து அங்க குடித்துட்டு இருக்கிறான். ஆண்டவரும் நம்மோடு வாசம் செய்துட்டு இருக்கிறார். ஆண்டவர் நம்மோடு உறவாடி கொண்டிருக்கிறார், நல்லதை செய்து கொண்டிருக்கிறார். அந்த நேரம் வரும்போது என்னை துரிதப்படுத்துகிறார். கிளம்பு 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 கிளம்பு. சமயம் வாய்க்காது போகிறது. காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது. கடைசி காலம் வந்து கொண்டிருக்கிறது. கொள்ளை நோயை பாரு, பட்டயத்தை பாரு, பஞ்சத்தை பார். இதில் நீ வாரிக்கொண்டு போகாமல் இருப்பதற்காக கிளம்பு கிளம்பு என்று துரிதப்படுத்திக் கொண்டிருக்கிறார். இதேதான் இந்த லோத்து விடவும் ஆண்டவர் துரிதப்படுத்தினார். இவங்களுக்கு ஒரு மெத்தனம், ஒரு திமிர்னு சொல்லலாம். நேற்று சொன்னது மாதிரி கொழுப்புன்னு சொல்லலாம். லோத்துடைய சத்தத்தை கேட்டும் மனம் திரும்பாமல் லோத்து மன்றாடுகிறான், வாருங்க 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 வாருங்க. கடைசியில மனைவியையும் 2 பிள்ளைகளையும் வலுக்கட்டாயமா இழுத்து கொண்டு வருகிறான். சமயம் ஆகிவிட்டது. கர்த்தருடைய நேரம் நெருங்கி விட்டது. கர்த்தருடைய நாளிகை நெருங்கி விட்டது. இந்த சோதோம் குமாரம் பட்டணம் தீக்கரையாக சுட்டெரிக்கப்படுகிற சமயம் வருகிறது. இந்த லோத்தை ஆண்டவராகிய தேவன் கரம் பிடித்து பட்டணத்துக்கு வெளியிலே இழுத்து கொண்டு வருகிறார். இவனோடு சேர்ந்து 2 பிள்ளைகளும் வருகிறார்கள். மனைவி, ஐயோ என்னுடைய மருமக்கள், என்னுடைய சொந்தங்கள், என்னுடைய பந்தங்கள், என்னுடைய தேசத்தார் என்ன ஆனார்கள் என்று திரும்பி பார்த்தால் உப்பு தூண் இன்னைக்கும் அது நற்சாட்சி பெற்ற உப்பு தூணாய் நிற்கிறது என்பதை நாம் சரித்திரங்கள் சொல்ல கேட்கிறோம். ஆமென். இன்று ஒன்னையும் அப்படிதான். காலம் கடைசி. பஞ்சத்தில் அகப்பட்டு விடாத, பட்டயத்துக்கு அகப்பட்டு விடாத, கொள்ளை நோய்க்கு அகப்பட்டு விடாத என்று காலம் நெருங்கி விட்டது என்று உன்னை துரிதப்படுத்துகிறார். யார் மனம் திரும்பி தன்னுடைய இருதயத்தை ஒப்பு கொடுக்கிறார்? ஒரு ஒரு மத்தன ஒரு அதாவது ஒரு அசால்ட்டான ஒரு போக்கு, மத்தனமான போக்கு. இன்று உலகத்தில் கிறிஸ்தவர்கள் என்ற போர்வையில், கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறேன் என்ற போர்வையில் பாருங்கள், ஞாயிற்றுக்கிழமை ஒழுங்கு ஆராதனைக்கு போகணும் ஒரு சில திருச்சபைகள். இனி ஞாயிற்றுக்கிழமை ஒழுங்கா ஆராதனைக்கு போகணும், அங்கு விக்கிரகம் இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை ஒழுங்கு ஆராதனை, அங்க பரிசுத்த ஆவியும் இருக்காது, ஒரு அனல் மூட்டும் இருக்காது. இனி மீசை எடுப்பினோம், நகை கலத்துவனும், வெள்ளை ட்ரெஸ்ஸை உடுப்பினோம். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை ஒவ்வொரு ஜெபத்துக்கும் ஒழுங்கா போகணும். ஆனால் மனம் திரும்பி வாழவில்லை. அதனால்தான் கர்த்தர் நம்மை இன்று துரிதப்படுத்தி கொண்டிருக்கிறார். தேசத்தில் இருக்கிற பரிசுத்தவான்களை துரிதப்படுத்தி கொண்டிருக்கிறார். பரிசுத்தவான்களோடு சேர்ந்த பிள்ளைகளையும் சேர்த்து நீர் தேவனுடைய ராஜ்யத்தில் கொண்டு போவதற்காக இந்த பாவ வாழ்க்கை விட்டு, சாப வாழ்க்கை விட்டு, அக்கிரம வாழ்க்கை விட்டு, நான் என்கிற மிதப்பை விட்டு, நான் என்கிற ஆங்காரத்தை விட்டு வெளியில வா. யார் வருகிறது? யார் வருகிறது? லோத்தின் கையை பிடித்து இழுத்தது நிமித்தம் அவனுடைய குடும்பம் வெளியில் வந்தது. இதே போல் நீதிமானாய் தேவனுடைய கண்களுக்கு காண்கிறவர்கள் மட்டும் தப்பித்துக் கொள்வார்கள் என்பதை இந்த செய்தியின் மூலமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என்று லோத்து சொல்லுகிறார். லோத்திடம் தேவ தூதன் சொல்லுகிறார், உனக்கு இனி யாரெல்லாம் வேண்டப்பட்டது உண்டோ அவர்களையும் கூட்டிட்டு வா. யார் வெளியில் வந்தது? ஒருவனையும் காணும். தன்னுடைய பிள்ளைகளுக்காக வைத்திருந்த புருஷன்மாரையும் காணும். இந்த லோத்துடைய மனைவி, சகோதரி இல்ல தாய் தகப்பன் யாரையும் காணும். சொந்த பந்தம் யாரையும் காணும். கடைசியில ஆண்டவர் இந்த லோத்து நிமித்தம் வெளியில இழுத்து கொண்டு வந்தது 4 பேர். அதுல 1 உப்பு தூணாமாச்சு, மற்ற 3 பேரும் தப்பித்து கொண்டார்கள் அந்த அக்கினியில். ஆண்டவருடைய வார்த்தை வரும்போது அதை ஏற்றுக்கொண்டு இருதயத்தை ஒப்பு கொடுத்து விட்டு கொடுத்தால் நீ இப்படிப்பட்ட வேதனை, கொள்ளை நோய், பட்டயத்திலிருந்து நீ பாதுகாக்கப்படுவாய். சொல்லுகிற வார்த்தை அசால்ட்டா இருக்கும். அது ஒரு புரிந்து கொள்வது, அது நாம் நினைத்து பார்த்தா ஒரு பாருங்க,
நம் 1.25 வருஷத்திற்கு முன்னாலேயே ஆண்டவராகிய தேவன் நமக்கு தந்த அஞ்சி சாப்பிடுகிற ஆகாரத்தை போட்டு காய்ச்சி குடின்னு சொன்னார். காய்ச்சி குடிச்ச ஒருவரும் இந்த கொள்ளை நோயினால் கஷ்டப்படல. சபைக்கு வராதவர்களும் சாட்சி சொல்லுகிறார்கள், சபைக்கு வராதவர்களும். அப்ப ஆண்டவர் தருகிற காரியம் சும்மா கொத்தமல்லி, உள்ளி, மஞ்சள், சும்மா 5-6 ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவருடைய மகத்துவம் என்று நினைத்து அதை பக்தியோடு, அதாவது அதை விசுவாசத்தோடு நாம் அதை பருகுவோமானால் நிச்சயமாகவே இந்த உபத்திரவத்திலிருந்து இந்த வார்த்தைகளை விசுவாசிக்கணும். இன்னைக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஃபிட்டு கூட போட்டிருக்கேன். என்ன ஃபிட்டு? கிராம்பு. அதுக்கு சாட்சி நம்ம ரஜினி டீச்சரை சொல்லலாம். நேற்று இருமிட்டே இருந்தேன், டக்குன்னு 2 கிராம்பை எடுத்தா நான் அடுக்கலையில் சாப்பிட்டு சொன்னேன். சாப்பிட்டு 5 நிமிஷங்களில் இருமல் அப்படியே போச்சு. ஆமே, அது அசால்ட்டா எடுக்கப்பட்டது. ஆண்டவர் ஒரு ஆலோசனை நமக்கு தாராருன்னா அது சீப்பா இருக்கும், அது தேவனுடைய சமூகத்தில் கனம் பெற்றதா இருக்கும். ஏன்னா அசால்ட்டா இருக்க காரியத்தை நீ விசுவாசிக்கிறது நிமித்தம் தேவனுடைய பார்வைக்கு, தேவனுடைய பாதத்திற்கு அது கனம் பெற்றதாய் மாறும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யார் கேட்கிறா? சுருக்கம்தான், விரல் விட்டு எண்ணக்கூடிய விதத்தில். ஆமென். அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும், காலம் கடைசி. ஆண்டவர் துரிதப்படுத்துகிறார். ஆண்டவர் பாவத்தை விட்டு, உலகத்தினுடைய அத்தியாயத்தை விட்டு, உலகத்தின் பாவ வாழ்க்கை விட்டு வெளியில வா. வெளிப்படுத்தின விசேஷம் 18வது அதிகாரம் 4வது வசனத்தை ஒரு விசை வாசிப்போமானால், வெளிப்படுத்தின விசேஷம் 18வது அதிகாரம் 4வது வசனத்தை ஒரு விசை வாசிப்போமானால், பின்பு வேறொரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன். அது, என் ஜனங்களே, நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமல் அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமலும் இருக்கும்படிக்கு அவளை விட்டு வெளியே வாருங்கள். உலக பாவத்தில், உலக அக்கிரமத்தில், உலக அநியாயத்தில் அகப்பட்டு விடாமல், விக்கிரக ஆராதனையில், தீய சக்திகளிடத்தில், பொல்லாத குறி பார்க்கிறதிலும், நாள் பார்க்கிறதிலும், அஞ்ஞானம் பார்க்கிறதிலோ, ஆண்டவருக்கு பிரியமில்லாத மனுஷர்கள் சொல்லுகிற ஆலோசனையிலோ, ஆண்டவருக்கு பிரியமில்லாத துன்மார்க்கர்கள் சொல்லுகிற உபதேசத்திலோ நீங்கள் கேட்டு அகப்பட்டு சிக்கி போய் விடாமல், அப்படிப்பட்ட துன்மார்க்க தனத்தை விட்டு, அப்படிப்பட்ட பாவத்தை விட்டு வெளியில வா. வந்தால் நீயும் உன் குடும்பமும் உன்னை சார்ந்தவர்களும் பாதுகாக்கப்படுவார்கள். ஆமென். லோத்தின் வீட்டிலே தங்கி இருந்து நெருக்கடியின் நேரம் வந்தபோது ஆண்டவர் சொல்லுகிறார், லோத்தே வெளியில வா. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பதான் லோத்த சொல்லுகிறார்கள் ஜனங்கள். வாசிங்க, ஆதியாகமம் 19:9 வாசிங்க. அதற்கு அவர்கள் அப்பாலே போ, பரதேசியாய் வந்த இவனா நியாயம் பேசுகிறது. இப்பொழுது அவர்களுக்கு செய்வதை பார்க்கிலும் உனக்கு அதிக பொல்லாப்பு செய்வேன் என்று லோத்துவை எச்சரிக்கிறார்கள் இந்த சோதோம் பட்டணத்தார். சிந்தித்து பாருங்கள். இந்த லோத்தினுடைய சரித்திரத்தை நீங்கள் பார்க்கும்போது, லோத்தின் மூலமாக இந்த சோதோம் குமாரம் பட்டணம் பாதுகாக்கப்பட்டது. இழந்ததை திரும்பி பெற்றுக் கொண்டார்கள். எதிர் நாட்டார்கள் சோதோமை அடித்து நொறுக்கி பிடித்து அதில் இருந்த புருஷர்களையும் ஸ்திரீகளையும் பலவான்களையும் பொருட்களையும் கொள்ளையிட்டு சென்று கொண்டார்கள். அதில் லோத்தினுடைய குடும்பமும் அகப்பட்டது. ஆமென். இதை கேட்ட ஆபிரகாம் என்னுடைய சகோதரன் அல்லவோ, என்னுடைய சகோதரன் அகப்பட்டு விட்டானோ. என் குடும்பத்தில் நடந்த சூழ்நிலையை போல ஒரு சகோதரனுக்கு கொரோனா, திருநெல்வேலியில ஆக்சிஜன் லெவல் 64, நுரையீரல்ல சளி
75% மரணம். ஆஸ்பத்திரியில் வந்து பார்த்த டாக்டர்லாம் சொல்லுகிறார்கள் இந்த ராத்திரியோட மரணம். ஒரு பாதத்தில் முழங்கால் போட்டேன், அழுதேன், புலம்பினேன். ஆண்டவரே, ஜீவனை தந்தே ஆக வேண்டும், ஜீவனை தந்தாக வேண்டும். அவர் சொன்னார், ஜீவனை நஷ்டப்படுத்த மாட்டேன். ஆமென் சொல்லு. இப்படி குடும்பத்தில் ஒரு நீதிமான் இருந்தால் மீட்டுக் கொள்ளலாம். ஆமென் சொல்லு. மீட்டுக் கொள்ளலாம். லோத் நீதிமானாய் ஆண்டவர் கண்டார். ஆனாலும் நீதிமானாய் இருக்கிற ஆபிரகாமின் நிமித்தம் இந்த சோதோம் பட்டணத்தில் இருந்த அத்தனை பேரும் மீட்கப்பட்டார்கள். லோத்து நிமித்தம். இதை இந்த ஜென்மங்கள் மறக்கிறது. பாருங்கள், ஒரு ஊழியக்காரன் நிமித்தம் ஊழியக்காரனுடைய ஜெபம், அர்ப்பணிப்பு, தேவனுடைய வைராக்கியம் அவனுக்கு பாருங்கள் அவ்வளவு. ஆண்டவர்னா அவன் மரணப்படுவதற்கும் ஆயத்தமா இருக்கிறான், எதை கொடுப்பதற்கும் ஆயத்தமா இருக்கிறான். அப்படிப்பட்ட ஊழியக்காரன் நிமித்தம் பெறுகிற நன்மைகள், சுதந்திரங்கள், ஆசீர்வாதங்களை மறந்து போய் அந்த ஊழியக்காரனையே துஷ்டமாக பேசுகிற இந்த காலகட்டம் மட்டுமல்ல, அன்றும் இருந்தது. இந்த சோதோம் பட்டணம் எதிரிகளால் சூறையாடப்பட்டு கொண்டு போய்விட்டது. இது அறிகிற ஆபிரகாம் தன்னுடைய தமையன் மகன் லோத்தின் நிமித்தம் போகிறான், யுத்தம் செய்கிறான். அத்தனையும் மீட்டு கொண்டு வந்தான், அத்தனையும் மீட்டு கொண்டு வந்தான். அப்பதான் அந்த சோதோம் பட்டணத்து ராஜா சொல்லுகிறான், ஆட்களை மட்டும் தாரும், பாக்கி கொள்ளை பொருள் அத்திரி நீர் எடுத்துக்கொள்ளும் என்று. அப்போதான் ஆபிரகாம் சொல்லுகிறான், ஒன்னால் ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டேன் என்று சொல்லாதவனோ இந்த சாபத்தீடான தேசத்திலிருந்து ஒரு துரும்பு கூட எனக்கு தேவையில்லை, என்னை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் ஆமே என்று சொல்ல சரித்திரம் அதுதான். இந்த இதையெல்லாம் சோதோம் பட்டணத்து ஜனங்கள் மறந்து இந்த தூதனை கேவலப்படுத்துவதற்காக, அவமானப்படுத்துவதற்காக வந்தபோது இந்த ஜனங்கள் அதே லோத்தை பார்த்து சொல்லுகிறார்கள், நீ நியாயம் பேச எவன்? பரதேசியாய் வந்த, பஞ்சம் பிழைக்க வந்த, வேற வேலை இல்லாம வந்த, தொழில் இல்லாம வந்த, இதை கேட்க நீ யார்? அவர்களுக்கு செய்கிறதை விட உனக்கு அதிகமாய் செய்வேன் என்று எச்சரிக்கிற கிறிஸ்தவ குடும்பங்கள் நம்முடைய திருச்சபையிலும் உண்டு. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அறிந்து கொள்ள முடியாமல், புரிந்து கொள்ள முடியாமல் செய்கிற தவறுகளை பாருங்கள். ஆனால் லோத்து மனசாட்சியாய் தன்னுடைய குடும்பத்தையும் குடும்பத்தை சார்ந்தவர்களையும் கூப்பிட்டான். ஏனென்றால் இந்த தூதன் சொல்லுகிறான், இனி உனக்கு யாராவது தப்பி வைக்கணும் உண்டோ? அவன் மருமக்களை வேண்டான் என்று சொல்லி இருப்பானா? ஓடி ஓடி போகிறான், மருமக்கள்கிட்ட சொல்லுகிறான். அவங்க குடும்பத்தாடு யாருமே ஏற்றுக்கொள்ளல. இவனுக்கு பைத்தியம், எங்க தீக்கரையாக்க போகிறான் என்கிற மிதப்பு, மெத்தனம் என்றும் அதே லோத்தை போல, அதே நோவா போல ஒரு சில பிள்ளைகள் பிரார்த்தி கொண்டே இருக்கிறார்கள். காலம் கடைசி, துரிதப்படுங்கள், துரிதப்படுங்கள், காலம் முடிய போகிறது, துரிதப்படுங்கள், 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 இதோ கர்த்தருடைய வருகை அது சீக்கிரம். அக்னியினால் தேசம் அழிக்கப்படுகிறது, அக்னியினால் சுட்டரிக்கப்படுகிறது. இதோ அதற்கேற்ற முன் அடையாளங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது என்று துரிதப்படுங்கள், துரிதப்படுங்கள் என்று தேவ பிள்ளைகள் மூலமாக லோத்துவோடு சொன்னது போல தேவ பிள்ளைகள் மூலமாக இன்று பேசிக்கொண்டு யார் செவி கொடுக்கிறார்? மெத்தனம். எங்க அழிய போகிறது? என்ன மூழ்கி ஞானஸ்தானம், என்ன பரிசுத்த ஆவி, என்ன அந்நிய பாச, என்ன ஆவியில தொழுது கொள்ளுகிறது என்று இருமாப்போடு இருக்கிற கிறிஸ்தவ குடும்பங்கள் தேவனுடைய வருகையில பிசாசுக்கு அகப்பட்டு போவார்கள். நாம் அதில் அகப்பட்டு போவாமல் இருக்க ஞானம் பெற்றவர்களாக இருக்க வேண்டும் என்பது கர்த்தருடைய கட்டளை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா,
ஹalleluya. லோத்துடன் கேட்கணும், உனக்கு இனி யார் யார் வேண்டுமோ அவர்களை சேர்த்துக்கொள், கிளம்பு என்று துரிதப்படுத்தினார். உங்களிடமும் ஆண்டவராகிய தேவன் துரிதப்படுத்துகிறார். உங்களுடைய சார்ந்தவர் யார் யாரோ அவர்களிடெல்லாம் சொல்லு. ஏற்றுக்கொண்டால் லோத்துவோடு மீட்டு வந்திருப்பார்கள். ஏற்றுக்கொள்ளாவிட்டால் சோதோம் பட்டணத்திலே அது உன்னுடைய பெற்றோராயிருக்கலாம், உன்னுடைய சகோதர சகோதரிகளாயிருக்கலாம், இல்லாவிட்டால் உன்னுடைய பிள்ளைகளாயிருக்கலாம், மருமக்களாயிருக்கலாம், தாத்தா பாட்டி இல்ல, கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டி இல்ல, உறவினர் யாராயிருந்தாலும் சொல்லு சொல்லு சொல்லு. ஏற்றுக்கொண்டால் உன்னோடு கூட அவர்களும் தப்பித்துக் கொள்வார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. சோதோமின் அர்த்தம் சுண்ணாம்பு, சுண்ணாம்பு பூமி என்று அர்த்தம். பார்ப்பதற்கு பளபளா இருக்கும், விழு 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 விழுன்னு இருக்கும். எப்படி இருக்கும்? சுண்ணாம்பு யாரெல்லாம் பார்க்கல? சுண்ணாம்பு யாரெல்லாம் பார்க்கல? எல்லாரும் பார்த்துருக்கா? ரீமா பார்த்துருக்கா? எப்படி இருக்கும்? லைட் வயலட் கலர்ல, அப்படிதானே? பின்ன சிகப்பா, வெள்ளை கலர் இல்லையா? அப்ப எல்லாரும் பார்த்துருக்கு. ஆமேன்னு சொல்லு. நான் சின்ன பிள்ளைகள் ஒருவேளை பத்தில தின்னது இப்ப குறவு இல்ல அப்படின்னு நினைச்சேன். ஆமேன்னு சொல்லு. அப்ப பாருங்க, பார்க்கறதுக்கு பளபளப்பா இருக்கும். அதுல போய் காலு மாட்டிட்டா வந்து சீரழிஞ்சு போயிடும். ஆமேன். வந்து சீரழிஞ்சு போயிடும். உலகம் இன்று ஐஸ்வர்யத்திலும் ஆசீர்வாதத்திலும் பார்க்க பளபளப்பா இருக்கு. இதில் போய் நீ அமுழ்ந்தி போனால் நம்முடைய சரீரம் வெந்து நாசமடைந்து போயிடும். ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. சோதோமை விட்டு, இந்த சுண்ணாம்பு கலவையை விட்டு, வெந்து அழிந்து நரகத்தில்லாத சாப பாவத்தை விட்டு வெளியில் வரல. 2 பேதுரு 2வது அதிகாரம், 2 பேதுரு 2வது அதிகாரம் 7, 8, 2 வசனத்தையும் வாசிக்க கேட்போம். அக்கிரமக்காரருக்குள் வாசமா இருக்கையில், ஒரு விசை கூட 2 பேதுரு 2வது அதிகாரம் 7, 8. அக்கிரமக்காரர்கள் வாசமா இருக்கையில் அவர்களுடைய காம விகார நடக்கையால், அவருடைய காம விகார நடக்கையால் வருத்தப்பட்டு நாள்தோறும் அவர்களுடைய அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு நீதி உள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமான் ஆகிய லோத்தை அவர் ரட்சித்திருக்க. அடுத்த வசனம் வாசி. கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனையினின்று ரட்சிக்கவும், அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளானவர்களாக நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார். அந்த லோத்தை ஏன் மீட்டெடுத்தார் என்பதை இந்த வசனம் நமக்கு திட்டத்தில் அனுதினமும் அந்த பாவத்தில் அங்கு நடக்கிற குழப்பங்களை சாபங்களை நினைத்து மனவேதனைப்பட்டான. ஆனாலும் அவன் அந்த தேசத்தை விட்டு விலகி போகல. இன்று அநேக திருச்சபைகள் இப்படிதான். அங்கு நடக்கிற குழப்பங்கள், அங்கு நடக்கிற சாபங்கள், அங்கு நடக்கிற வியாபாரங்கள், அங்கு நடக்கிற சூழ்நிலைகள் எல்லாம் அறிந்திருப்பார்கள். ஆனா அதை விட்டு வெளியில் வராத தெய்வ பிள்ளைகள் அநேகம் பேர் இந்த சுண்ணாம்பு கலவைகள் அகப்பட்டு வெந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை அறிந்திருக்கிறோம். விட்டு வெளியில் வர வேண்டும். ஆமென். இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் இருதயத்தில் ஒரு சிந்தனை, ஆண்டவர் இத்தனை நாளும் செய்யாததா செய்ய போகிறார், ஆண்டவர் இப்படியெல்லாம் செய்யாததா செய்ய போகிறார் என்று இருதயத்தில் ஒரு மெத்தனம். ஆண்டவர் மௌனமாய் இருக்கிறது நிமித்தம் இவர்கள் உபத்திரவத்தையும் சாபத்தையும் விட்டு வெளியில் வரவில்லை. ஆமென் சொல்லு. நேற்றைய செய்தியில நம்ம காட்வின் மோசஸ் என்ற செய்தியில அனினிய சபீரியா காலத்தில் நடந்தது போல துடித்து சாவணும். தேவனுடைய ஆலயத்தை மதிக்காதவர்கள், தேவனுடைய வசனத்தை மதிக்காதவர்கள், தேவனை கண்ட பயம் இல்லாதவர்கள் அப்படி சாகணும். சபையில 4 செத்தாதான் மற்றவர்களுக்கு பயம் உண்டாகும்.
சாவதற்கு ஜெபம் பண்ணணுமா என்று கேட்கிறார் காட்வின் மோசஸ். அவரும் டை கட்டி இருக்கிறார், நல்ல கோட் அணிஞ்சிருக்கிறார், நல்ல மகிமையே தான் இருக்கிறார். அவரிடம் உலகத்தை வெறுக்கிற பண்பு இருக்கிறதா என்பதை யோசித்து தான். ஆனாலும் அவருடைய வாயிலிருந்து கர்த்தர் புறப்பட வைத்த வார்த்தை என் இருதயத்தை கொழுந்து விட்டு எரிய செய்தது. ஆண்டவருக்கு பயம் இல்லாதவர்களை கர்த்தர் அடிக்கணும் சபையில. ஆமென். அப்பதான் மற்றவர்களுக்கு உணர்வு உண்டாகும். ஆமென் சொல்லலாமே, ஆமென் சொல்லலாமே. ஹalleluya. பாவத்தை குறித்து வேதனைப்பட்டான். தேவன் மௌனமாய் இருக்கிற என்ற மெத்தனம். அப்ப அங்க பாவம் நடக்கிறது, அநியாயம் நடக்கிறது, பொல்லாப்பு நடக்கிறது, தேவனுக்கு பிரியமில்லாத விக்கிரக ஆராதனை நடக்கிறது, தேவனுக்கு பிரியமில்லாத ஆராதனைகள் நடக்கிறது என்று அறிந்தும் தெரிந்தும் ஆண்டவர் மௌனமாய் இருக்கிறார், ஒன்னும் செய்ய மாட்டார் என்கிற மெத்தனம் லோத்துக்கு இருந்தது. இன்னைக்கு யாருக்கு இருக்கிறது இந்த மெத்தனம்? அநேக கிறிஸ்தவர்களுக்குள்ளே இருக்கிறது. அவர்களை ஆண்டவர் துரிதப்படுத்துகிறார். ஆண்டவர் என்னைக்கு மௌனமாய் இருப்பாரோ? இன்னும் அவர் மௌனத்தை கடைபிடிப்பாரோ? சங்கீதம் 50வது அதிகாரம் 21, 22 ஆகிய 2 வசனங்களையும் வாசிக்க கேட்போம். இவைகளை நீ செய்யும் போது நான் மௌனமாய் இருந்தேன், உன்னை போல் நானும் இருப்பேன் என்று நினைவு கொண்டாய். நீ நினைத்து கொண்டாய். ஆனாலும் நான் உன்னை கடிந்து கொண்டு அவைகளை உன் கண்களுக்கு முன்பாக ஒவ்வொன்றாக நிறுத்தும் காலம் சீக்கிரமாய் வருகிறது. அதுதான் கடைசி காலம் வருகிறது. நீ துரிதப்படி என்று சொல்லுகிறார். ஆமென். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 57வது அதிகாரம் 10 to 13 வரை ஒரு விஷயம் வாசிக்க கேட்போம். ஏசாயா 57, 10 to 13. வழி தூரமானதால் உழன்று போகிறாய், சோர்ந்து போகிறாய். ஆமென். இது நம்ம கேமராத்துக்குன்னு எடுக்கலாமோ? எடுக்கலாம் தோணுது. வழி தூரம். சப்போ போயிட்டு ஒரு நாள் வரணும்னா ஃபுல்லா மறுநாள் எல்லாம் ரொம்ப டயர்டு தான். ஆமென். ஹalleluya. வாரந்தோறும் இனி அண்ணா அங்க வர போகிறான். அப்ப அண்ணனை பாரு, சிங்க குட்டி போல இருப்பேன். ஆமென் சொல்லு. ஹalleluya. அதுதான் அழகான ஒரு வசனம். வாசி 57, 10 வாசி. வழி தூரமானதால் உழன்று போகிறாய், அது விருதாவென்று நீ சொல்லுகிறதில்லை, உன் கை பலத்தை கண்டுபிடித்தாய், ஆகையால் நீ ஆயசப்படவில்லை. வாசி அடுத்த வசனம். நீ யாருக்கு அஞ்சி பயப்படுகிறாய்? நீ பொய் சொல்லுகிறாயே, நீ என்னை நினையாமலும் உன் மனதிலே வைக்காமலும் போகிறாய். நான் வெகு காலம் மௌனமாயிருந்தேன் அல்லவா, ஆகையால் எனக்கு பயப்படாதிருக்கிறாய். 147 கிலோமீட்டர் வந்து என்ன பிரயோஜனம் என்று கேட்ட அருமையான பிள்ளைகள் திருச்செந்தூரில் இருக்கிறார்கள். ஆமென். ஹalleluya. பாருங்கள், நீ யாருக்கு அஞ்சி பயப்படுகிறாய்? நீ பொய் சொல்லுகிறாயே, நீ என்னை நினையாமலும் உன் மனதிலே வைக்காமலும் போகிறாய். நான் வெகு காலம் மௌனமாய் இருந்தேன் அல்லவா, ஆகையால் எனக்கு பயப்படாத இருக்கிறாய். ஆமென், ஆமென், ஹalleluya. ஆண்டவர் உடனுடன் மூக்க உடைச்சிருந்தால், உடனுடன் தண்டித்திருந்தால் தேவ பயம் இருந்திருக்கும். ஆமென், ஹalleluya. அதுதான் பாருங்க. நீ யாருக்கு அஞ்சி பயப்படுகிறாய்? நீ பொய் சொல்லுகிறாயே, நீ என்னை நினையாமலும் உன் மனதில் வைக்காமலும் போகிறாய். நான் வெகு காலமாய் மௌனமாயிருந்தேன் அல்லவா, ஆகையால் ஒரு மெத்தனம். என்ன தண்டனை வருது பாப்போம். எப்படி என்ன தண்டனை வருதுன்னு பாப்போம். அவர் வெகு காலமாய் மௌனமாய் இருந்தாராம். வாசி 12. உன் நீதியையும் உன் கிரியைகளையும் நான் வெளிப்படுத்துவேன், அவைகள் உனக்கு உதவாது. ஆமென், ஆமென், ஆமென். வாசி 13வது வசனத்தை. நீ கூப்பிடும்
போது உன் கணங்கள் உன்னை தப்புவிக்கட்டும். காற்று அவைகளையெல்லாம் பறக்கடித்து மாயை அவைகளை கொண்டு போம். என்னை நம்பி இருக்கிறவனோ தேசத்தை சுதந்தரித்து என் பரிசுத்த பர்வதத்தில் காணியாட்சிக்காரனாய் இருப்பான். அதுதான் நடந்துட்டே இருக்கு. இன்னும் அடுத்தது வந்துட்டே இருக்கும். ஆமென். இன்னும் உபத்திரவங்களும் பட்டயங்களும் பஞ்சயங்களும் வந்துட்டே இருக்கும். ஆண்டவருக்கு பயந்து ஆண்டவர் மௌனமாய் இருக்கிறார் என்று கை நீட்டி பிடரியை இடித்து போடுகிறாரோ என்ற பயத்தோடு வாழ்கிறவர்கள் தப்பித்துக் கொள்வார்கள், மற்றவர்களை வாரிக்கொண்டு போகும். ஆமென். அதனால நமக்கு ஒரு தண்டனை வரல, நமக்கு கஷ்டம் வரல, நமக்கு துன்பம் வரல, வியாதி வரல, உபத்திரம் வரல என்று நீ சிந்தித்து மெத்தனத்தை கடைபிடிக்காதீர்கள். ஆமென். ஆண்டவர் உன்னை துரிதப்படுத்துகிறார். நான் மௌனமாய் இருக்கிறேன் என்று நீ பார்க்காத, மௌனமாய் இருக்கிறேன் என்று பார்க்காத. சோதோமை விட்டு வெளியில் வா என்று சொல்லி இன்று கையை பிடித்து இழுக்கிறார், கையை பிடித்து இழுக்கிறார். நீ மனம் திரும்பினால் இடம் கொடு, மனம் திரும்பாவிட்டால் இடம் கொடுக்காத. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கூட இருக்கிறவர்களுக்கு வர மனதில்லை. ரோமர் 7வது அதிகாரம் 14 முதல் 21 வரை ஒவ்வொன்றாக வாசிக்க கேட்போம். ரோமர் 7வது அதிகாரம், ரோமர் 7வது அதிகாரம் 14 21 வரை ஒவ்வொன்றாக வாசிக்க கேட்போம். மேலும் மேலும் நமக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியதா இருக்கிறது. ஆமென். இந்த உலகத்தில் இருக்கிற கிறிஸ்தவர்கள், இன்று உலகத்தில் இருக்கிற கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிறவர்கள், கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறவர்களை நான் சொல்லவில்லை, கிறிஸ்தவ வாழ்க்கை கிறிஸ்தவர்களாய் இருக்கிற, அது எந்த மார்க்கமாயிருந்தாலும் எந்த பிரிவினையாயிருந்தாலும் சொல்லப்படுகிற கிறிஸ்துவுக்குள் வாழாத அத்தனை பேர்களும் சொல்லுகிறதை பவுல் இங்கு சொல்லுகிறார். ஆமென், ஆமென். ஆண்டவர் துரிதப்படுத்துகிறார். அதற்கு பதில் சொல்லுகிற விதத்தை நீங்கள் சற்று யோசித்து பாருங்கள். 15 வாசி. எப்படி எனில் நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை. நம்ம செய்கிற தொழில், கிறிஸ்தவர்கள் செய்கிற சினிமா தொழில், கிறிஸ்தவர்கள் செய்கிற விபச்சார தொழில், கிறிஸ்தவர்கள் செய்கிற வட்டி தொழில், கிறிஸ்தவர் செய்கிற அக்கிரமங்கள், கிறிஸ்தவர்கள் செய்கிற பொய் சாட்சிகள், கிறிஸ்தவர்கள் அநியாயத்தினால் சம்பாதிக்கிற சம்பாத்தியம் அவர்களுக்கே அது விருப்பம் இல்லை. ஆனால் பணம் உண்டாக்க வேண்டுமே, ஆனால் சம்பாதிக்க வேண்டுமே. அதுதான் பவுல் சொல்லுகிறார். பாருங்கள், எப்படி எனில் நான் செய்கிறது எனக்கு சம்மதி இல்லை. நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். அநேக கிறிஸ்தவர்களுக்கு இன்று பரிசுத்தாவின் அபிஷேகம் இல்லாத ஆராதனை சரியில்லை என்பது தெரியும். மூழ்கி ஞானஸ்தானம் இல்லாத ஞானஸ்தானம் சரியில்லை என்பது தெரியும். தீமையை வெறுத்து நன்மையை தெரிந்து கொள்ளாமல் சிறுபிள்ளை ஞானஸ்தானம் கொடுப்பது, அந்நிய பாசை ஒரு வரம் என்பது தெரியும். அபிஷேகம் இல்லாமல் பிசாசை துரத்த முடியாது என்பது தெரியும். தெரிந்தும் அந்த பொல்லாப்பை விட்டு மாறாமல், விருப்பம் இல்லாமல், மாறுவதற்கு விருப்பம் இருந்தும் மனதில்லாமல் இருக்கிறார்கள் என்பதை இந்த வசனம் சுட்டி காட்டுகிறது. ஆமென். 16 இப்படி நான் விரும்பாததை செய்கிறவனாய் இருக்க நியாயப்பிரமாணம் நல்லதென்று ஒத்துக்கொள்கிறேன். நான் விரும்பாததை, நான் ஆண்டவருக்கு பிரியமாக காரியங்களை விரும்பாததை செய்கிறதற்கு நியாயப்பிரமாணம், உலகத்தினுடைய சூழ்நிலைகள், உலகத்தினுடைய சுயநீதிகள் நல்லது என்று இந்த ரோமர்ல பவுல் காணுகிறான்.
இததான் இன்று உலகம் கண்டு கொண்டிருக்கிறது. ஆண்டவர் பார்வைக்கு எது நல்லது அல்லையோ அதை உலகத்தில, உலக பார்வையில, உலக நீதியில நல்லது என்று காணுகிறார்கள். அநேக பிள்ளைகள் என்று சொல்லுவார்கள், பாஸ்டர் எனக்கு பிரேயர் வரக்கு ஆசைதான், என் மனசுல இருந்து கொதிக்குது, ஆனா என்ன செய்யுது, இந்த சூழ்நிலையில நான் போகிறேன். அது உலக சிந்தனையில, உலக பார்வையில ஓய்வு நாளை ஆசரிக்காமல் போகிறது நல்லது. உலக பார்வையில, ஆண்டோருக்கு பார்வையில அது தீமையான ஒரு காரியம், அருவருப்பான ஒரு காரியம், சாபமான ஒரு காரியம். உலக பார்வையில தீமையானதை செய்கிறதை நல்லது என்று காண்கிறேன் என்று பவுல் சொல்லுகிறார். ஆதலால் நான் அல்ல, பாருங்க பவுல் சொல்லுகிறான், அதனால் நான் அல்ல, எனக்குள்ள இருக்கிற பாவமே அதை செய்ய வைக்கிறது. 26 நாள் பிரேயர்ல 2-3 நாள் இந்த வசனம் எல்லாம் வந்து கொண்டே இருந்தது. ஆமென், ஹalleluya. அவன் சொல்லுகிறான், இது நான் அல்ல, எனக்குள்ள இருக்கிற பாவம். ஆண்டவர் சொல்லுகிறார், லோத்தே, லோத்தின் பிள்ளைகளே, லோத்தினுடைய குடும்பமே, இந்த பாவத்தை விட்டு நீ வெளியேறு. பவுல் சொல்லுகிறான், இதை, இந்த அக்கிரமத்தை, இந்த அநியாயத்தை என்னுடைய மன விருப்பத்தில் செய்யவில்லை, என்னுடைய பாவமே இதை செய்ய வைக்கிறது. ஆண்டவர் இன்று உன் கரத்தை பிடித்து சொல்லுகிறார், பாவத்தை விட்டு வெளியிலே வா. இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் பார்த்து சொல்லுகிறார், பாவத்தை விட்டு வெளியில வா. ஆமென், ஹalleluya. வருவீங்களா? வந்தால் ஆனந்த களிப்பு உண்டாகும், இல்லாவிட்டால் கொஞ்ச நாள் மகிழ்ச்சி உண்டாகும். ஆமென், ஹalleluya. அது எப்படி எனில், என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாய் இருப்பதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். பாருங்க, திரும்பவும் சொல்றான், எனக்கு எல்லாம் தெரியுது, வசனமெல்லாம் படித்திருக்கிறேன், நல்ல செய்திகளை கேட்டிருக்கிறேன், சத்தியத்தை கேட்கிறேன், ஆனால் அந்த சத்தியத்தின்படி நடக்கிறதற்கு என் மாம்சம், என்னுடைய ஆவி ஆத்துமா பரிசுத்தம் இல்லை. பாருங்க, அது எப்படி என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாய் இருப்பதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. 100% கிறிஸ்துவுக்குள் வாழாத அத்தனை பிரிவு, அத்தனை மார்க்கத்தில் உள்ள கிறிஸ்தவர்களுக்கும் சொல்லப்படுகிற வசனம். பவுல் அவரை குறித்து, அவரை வைத்து இந்த வசனத்தை சொல்லப்பட்டிருக்கிறான். இதெல்லாம் நான் அறிந்திருக்கிறேன். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம், மூழ்கி ஞான ஸ்தானம் இல்லப்பா, அந்நிய பாசை, ஆவியோடு உண்மையோடும் தொழுது கொள்ளுகிறது, கருத்தோடும் ஜெபத்தோடும் தொழுது வருகிறது. இல்ல பாதம் கழுவி நற்கர்ண, மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்காம நற்கர்ண எடுக்க கூடாது. மூழ்கி ஞானஸ்தானம் பெற்று அப்போஸ்தலருடைய கைகளில் இருந்து இந்த பந்தியை ஆசரிக்க வேண்டும். இது தேவனுடைய இரத்தம், உலகத்தினுடைய வல்லமையை ஜெயிக்காமல் இதை எடுக்க கூடாது. பாதம் கழுவாமல் ஒரு திருவிருந்து எடுக்க கூடாது. ஏனென்றால் யோவான் 13வது அதிகாரத்திலே ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், நானே ஆண்டவரும் கர்த்தரும் என்று நீ விசுவாசிக்கிறாயே, நான் தான் ஆண்டவரும் கர்த்தரும் என்றால் நான் செய்ததை இன்று உங்களுக்கு முன்மாதிரியாக வைத்துக் கொண்டு போகிறேன். இதை நீங்கள் உங்களுடைய வாழ்நாள் அளவோ உங்களுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளோ இந்த காலம் இருக்கும் காலம் வரைக்கும் நீங்கள் இதை செய்ய வேண்டும் என்று கட்டளையாக தந்தார். இதையெல்லாம் அறிந்திருக்கிறார்கள், தெரிந்திருக்கிறார்கள், நன்மை செய்ய வேண்டும் என்கிற சிந்தனை இருக்கிறது. ஆனாலோ நன்மை செய்கிறது இல்லை. தேவ பிள்ளையே, உன்னை பற்றி ஆண்டவர் கேட்கிறார், உன்னை பற்றி ஆண்டவர் கேட்கிறார், நீ நன்மை செய்கிறதில்லை. 19, ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன். ஆண்டவர் விரும்புகிற நன்மையை
இன்று கிறிஸ்தவர்கள் செய்யாமல் ஆண்டவர் விரும்பாத தீமையை இன்று கிறிஸ்தவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்தபடி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. ஆனபடியால் நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில் தீமை உண்டென்கிற ஒரு பிரமாணத்தை காண்கிறேன். ஆமென், ஆமென் சொல்லு. இன்றைய உலகத்தில் வாழ்கிற கிறிஸ்தவர்களுடைய சுபாவங்கள், சிந்தனைகள், செயல்பாடுகள் மெச்சமாக இன்று பவுல் எழுதி வைத்திருக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய தூண்டுதலால் வைத்திருக்கிற வசனத்தின் மூலமாக நாம் அனைவரும் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். யாருக்கெல்லாம் புரியுது? புரிஞ்சவங்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. ஒரு பாயிண்ட் முடிஞ்சு. இனி 2வது பாயிண்ட். யாத்திராகமும் 12வது அதிகாரம் 33வது வசனத்தில் அங்கு ஒருவித துரிதப்படுத்துகிறார். யாத்திராகமும் 12வது அதிகாரம் 33வது வசனம். எகிப்தியர் நாங்கள் எல்லாரும் சாகிறோமே என்று சொல்லி, நாங்கள் எல்லோரும் சாகிறோமே என்று சொல்லி தீவிரமாய் அந்த ஜனங்களை தேசத்திலிருந்து அனுப்பிவிட அவர்களை மிகவும் துரிதப்படுத்தினார்கள். ஆமென், ஹல்லேலூயா. இந்த அடிமைதனத்தில் இருக்கிற ஜனங்களை எகிப்து பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் துரிதப்படுத்தி அனுப்பி வைச்சாங்களா? ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடிமைதனத்தில் இருக்கும்போது, அதாவது பாவ வாழ்க்கையில் இருக்கும்போது, ஆமென், இந்த எகிப்தின் அடிமைதனம் பாவ வாழ்க்கையில் விக்கிரக ஆராதனை, பாவம், விபச்சாரம், சாபம், கொள்ளை, இந்த இப்படிப்பட்ட வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்ட கிறிஸ்தவர்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த தேசத்தில் இருக்கிறது வரைக்கும் ஆசீர்வாதத்தை காணல. அவர்கள் வேலை செய்வார்கள், அதற்கு வைக்கோலை கொடுப்பார்களாம். அதை மாட்டுக்கு கொடுக்கவோ இல்ல வித்து பணத்தை எடுத்தோ சாப்பிட வேண்டுமா? உழைக்கிறது யாரு? கிறிஸ்தவன். கடும் முயற்சி செய்கிறது யாரு? கிறிஸ்தவன். சம்பாதித்து கொடுக்கிறவன் யாரு? கிறிஸ்தவன், அதாவது இஸ்ரவேல் ஜனம். ஆனால் அவன் புசிக்க மாட்டான். அதுதான் வேதம் சொல்லுகிறது, நீ பிரயாசப்படுவாய், உன்னால் அறுக்க முடியாது. நீ பாவ வாழ்க்கையில் இருந்து ஆண்டவர் உன்னை துரிதப்படுத்தி நீ அந்த பாவ வாழ்க்கை விட்டு வெளியேறவிட்டால், அந்த அடிமைதனத்தை விட்டு வெளியேறவிட்டால் நீ அதிகமாக பிரகாசிக்கப்படுவாய். ஆனால் நீ அறுக்க முடியாது. நீ சம்பாதிப்பாய், அதிகமாய் சம்பாதிப்பாய், பொத்தல் பையில போட்ட பணத்தை போல ஆகும். நீ சம்பிரமாய் இருப்பாய், ஆண்டவர் உன்னை ஊதி போடுவார். ஆண்டவர் உன்னை ஊதி போடுவார். இந்த வேதனையை விட்டு நீ பிரயாசப்பட்டும் அறுக்க முடியாத சூழ்நிலையில இருந்து, நீ சம்பாதித்தும் பொத்தல் பையில் போட்ட இருக்கிற சூழ்நிலையில் இருந்து, நீ சம்பரணமாயிருந்து ஆண்டவர் உன்னை ஊதி வெறுமையாக்கின சூழ்நிலையில் இருந்து விடுதலை ஆகுவதற்காக பாவ வாழ்க்கையை விட்டு இன்று கர்த்தர் உன்னை துரிதப்படுத்தி கொண்டே இருக்கிறார். ஆமென். யாத்திராகமும் 10வது அதிகாரம் 7வது வசனத்தை ஒரு விஷயம் வாசிக்க கேட்போம். அப்பொழுது பார்வோனுடைய ஊழியக்காரர் அவனை நோக்கி எந்த மட்டும் இந்த மனிதன் நமக்கு கன்னியா இருப்பான், தங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு ஆராதனை செய்ய அந்த மனிதரை போக விடும். எகிப்து அழிந்து போனதை இந்த உபத்திரவம் எல்லாம் காணுது. ஆமென் சொல்லு.
இன்னைக்கு வாலிப வயது, முதிர் வயது, சிறு வயது என்று பாராமல் ஆண்டவருடைய பாதை வாரிக்கொண்டு போகிறது, வாரிக்கொண்டு போகிறது. இதை காணுகிற ராஜா அறிய வேண்டும், உன்னுடைய அரசாட்சியிலே இவ்வாறாக வாரிக்கொண்டு போகிறது என்றால் அந்த தேசத்து குடிகள் ராஜாவோடு சொன்ன வார்த்தையை இன்று நம்முடைய ராஜாக்களுக்கு நான் சொல்லுகிறேன். கிறிஸ்தவ மக்களை ஆராதிக்க தடை செய்யாத, கிறிஸ்தவ ஜனத்தை ஆராதிக்க தடை செய்யாத, தடை செய்கிற பார்வோனையே காண முடியல, தேவனை ஆராதிக்க தடை பண்ணின பார்வோன் சேனையை காண முடியல. நதியின் தண்ணீர் ரத்தமாக மாறி தவளைகள் திரளாய் தேசத்தை மூடியது. நதியின் தண்ணீர் ரத்தமாக மாறியது, தவளைகள் திரளாய் தேசத்தை மூடியது. பார்வோனின் இருதயமோ கடினப்பட்டது, பார்வோனின் இருதயமோ கடினப்பட்டது. ஆராதிக்க தடை பண்ணின பார்வோன் சேனையை காண முடியல, தேவனை ஆராதிக்க தடை பண்ணின பார்வோன் சேனையை காண முடியல. எகிப்தின் பொழுது எல்லாம் பெண்களாய் மாறியது, வண்டுகள் நிரம்பி தேசத்தை அழித்தது. எகிப்தின் பொழுது எல்லாம் பெண்களாய் மாறியது, வண்டுகள் நிரம்பி தேசத்தை அழித்தது. பார்வோனின் இருதயமோ கடினப்பட்டது, பார்வோனின் இருதயமோ கடினப்பட்டது. ஆராதிக்க தடை பண்ணின பார்வோன் சேனையை காண முடியல, தேவனை ஆராதிக்க தடை பண்ணின பார்வோன் சேனையை காண முடியல. கொள்ளை நோய் மிருகங்களை அழித்து போட்டது, எரிபந்தமான கொப்புளங்கள் வந்தது. கொள்ளை நோய் மிருகங்களை அழித்து போட்டது, எரிபந்தமான கொப்புளங்கள் வந்தது. பார்வோனின் இருதயமோ கடினப்பட்டது, பார்வோனின் இருதயமோ கடினப்பட்டது. ஆராதிக்க தடை பண்ணின பார்வோன் சேனையை காண முடியல, தேவனை ஆராதிக்க தடை பண்ணின பார்வோன் சேனையை காண முடியல. மிகவும் கொடிய கல்மழை பெய்தது, அக்கினி தரையின் மேல் வேகமாய் ஓடியது. மிகவும் கொடிய கல்மழை பெய்தது, அக்கினி தரையின் மேல் வேகமாய் ஓடியது. வெட்டுக்கிளி தேசத்தை மூடி போட்டது, வெட்டுக்கிளி தேசத்தை மூடி போட்டது. ஆராதிக்க தடை பண்ணின பார்வோன் சேனையை காண முடியல, தேவனை ஆராதிக்க தடை பண்ணின பார்வோன் சேனையை காண முடியல. தேசமெங்கு காரிருள் 3 நாட்கள் இருந்தது, இஸ்ரவேல் ஜனங்களுக்கோ வெளிச்சம் இருந்தது. தேசமெங்கும் காரிருள் 3 நாட்கள் இருந்தது, இஸ்ரவேல் ஜனங்களுக்கோ வெளிச்சம் இருந்தது. பார்வோனின் இருதயமோ கடினப்பட்டது, பார்வோனின் இருதயமோ கடினப்பட்டது. ஆராதிக்க தடை பண்ணின பார்வோன் சேனையை காண முடியல, தேவனை ஆராதிக்க தடை பண்ணின பார்வோன் சேனையை காண முடியல. எகிப்து ஜனங்களின் தலைப்பிள்ளை அனைத்தையும், மிருக ஜீவன்களின் தலையீற்று அனைத்தையும், எகிப்து ஜனங்களின் தலைப்பிள்ளை அனைத்தையும், மிருக ஜீவன்களின் தலையீற்று அனைத்தையும்
சேனைகளின் தேவன் அழித்து போட்டாரே, சேனைகளின் தேவன் அழித்து போட்டாரே. ஆராதிக்க தடை பண்ணின பாவம் சேனையை காண முடியல, தேவனை ஆராதிக்க தடை பண்ணின பாவம் சேனையை காண முடியல. ஆழி அவர்களை முழுவதும் மூடியது, வெள்ளங்கள் அவர்கள் மேல் புரண்டு போனது. ஆழி அவர்களை முழுவதும் மூடியது, வெள்ளங்கள் அவர்கள் மேல் புரண்டு போனது. பார்வோனின் சேனையை காண முடியல, பார்வோனின் சேனையை காண முடியல. ஆராதிக்க தடை பண்ணின பார்வோன் சேனையை காண முடியல, தேவனை ஆராதிக்க தடை பண்ணின பார்வோன் சேனையை காண முடியல. ஹalleluya, ஹalleluya. பழைய ஏற்பாட்டு காலத்துல இப்படிப்பட்ட கொள்ளை நோய்கள் வந்தபோது, பட்டயம் வந்தபோது, பஞ்சம் வந்தபோது, ராஜா தன்னுடைய ஸ்தானத்தை விட்டு இறங்கி ஆண்டுடைய சமூகத்தில் முகங்குப்புற படுத்து கிடந்தானா. ஆமென் சொல்லு. அப்போ கொள்ளை நோய் வந்து வாரிக்கொண்டு போகிறதை நாம் தேசத்தை விட்டு அகற்ற வேண்டுமானால் ஃபர்ஸ்ட் ராஜாக்கள் தங்களுடைய ஸ்தானத்தை விட்டு இறங்கி ஆண்டவரே கர்த்தர் என்று விழிக்கிற ஒரு துதி பறக்க வேண்டும். ஆமென், ஹalleluya, ஹalleluya. அப்ப ஆண்டவர் இந்த கொள்ளை நோயை உருவாக்கி இந்த கொள்ளை நோய்களில் அகப்பட்டு போக, எகிப்தியர்கள் அகப்பட்டு போகாது இருக்கும்படிக்கு எகிப்திய பேர் ராஜாவிட்ட போய் சொல்லி அப்படியே துரிதப்படுத்தினார்களாம். பொன்னும் பொருளும் வெள்ளியும் எல்லாம் கொடுத்து ஓடிப்போ 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 என்று துரிதப்படுத்தினார்களாம். அந்த அடிமைதனத்திலிருந்து நாம் விலக வேண்டும். அதற்காக ஆண்டவர் நம்மை துரிதப்படுத்துகிறதுல ஒரு கதை இருக்கு. கடலூர்ல ஒரு பாஸ்டருக்கு நடந்த கதை. ஆமென். நல்ல பாஸ்டர், கொஞ்சம் எச்சரிப்பான பாஸ்டர், கொஞ்சம் கண்டிஷனான பாஸ்டர், கொஞ்சம் அதாவது வைராக்கியமான பாஸ்டர் ஒரு சபையில வந்திருக்கிறார் ஊழியம் செய்வதற்கு. வந்து ஒரு 6 மாசம் 1 வருஷம் தாண்டினோடனே ஒரு பிரிவுக்கு இந்த பாஸ்டர் பிடிக்கல. அந்த பிரிவு யாதா இருக்கும்? யாதா இருக்கும்? சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாத ஒரு பிரிவு. பெந்தேகோஸ் சர்ச்சில் நடந்தது. ஆண்டவர் துரிதப்படுத்துகிறதுக்கு ஒரு அடையாளத்தை உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் துரிதப்படுத்துவார். அப்ப இவரை எப்படியாவது மாட்டி விடணும். மேலிடத்துல கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுத்தினா அங்க ஒன்னும் செவி சாய்க்க, அந்த ஊழியக்காரனை பற்றி மேலிடத்துக்கு தெரியும், செவிய சாய்க்கல. அப்ப இந்த ஊழியக்காரனை எங்கேயாவது மாட்டி விடணும். ஒரு 4-5 வாலிபர்கள் சேர்ந்து அவர் ஒரு நாள் ஜன்னலை திறந்து விட்டு, அவருக்கு ரூம்ல ஜன்னலை திறந்து விட்டு வெளியில ஊழியத்துக்கு போயிருக்கிறார். திரும்பி வர முன்ன ஒரு குறை பாட்டில் பிராண்டி, ஒரு ஃபுல் பாட்டில் பிராண்டி அவருக்கு கட்டில் அடியில கம்பு கொண்டு இடிக்கு கொண்டு வச்சு போட்டணும். ஒரு டம்ளரும் வச்சுட்டு நேரே போலீஸ்ல கம்ப்ளைண்ட். ஆமென் சொல். கண்ணால் காண்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதே எம்ஐ. கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸ் வந்தாச்சு. வந்து கதவை திறந்து பார்த்தாச்சு. ஒன்று அவருக்கு அறிவிப்பு கொடுத்தாச்சு. அவர் வந்தாச்சு. வந்து அப்படி ஒன்றும் இல்லையே, ஐயோ இங்கே அப்படி ஒன்றும் இல்லை. அப்போ ரூமை ஒன்று செக் பண்ணணும். சரி இருந்து கதவை திறந்துட்டான். அங்கே போனால் ஒரு குறை பாட்டில், ஒரு கிளாஸு, ஒரு ஃபுல் பாட்டில் அவருக்கு தனி ரூமில் இருக்குதான். ஆமென், ஹalleluya, ஹalleluya. இந்த செய்தியை படிக்கும்போது தான், படிச்சு எழுதி முடிச்சுட்டு இருக்கும்போது தான் இந்த சாட்சியை நான் கேட்கிறேன். கேட்ட உடனே அதை துரிதப்படுத்தல நான் எடுத்துக்கொண்டேன்.
அப்ப நினைச்சேன், எனக்கு கதவும் ஜன்னலையும் நான் ஃபுல்லா சாத்தி போடணுமோ? இப்படியெல்லாம் சொன்னவர்கள் ஏன் இதையும் செய்ய மாட்டார்கள் என்கிற இருதயத்தில் ஒரு சிந்தனை வந்து, ஆனாலும் செய்கிறவர்கள் செய்யட்டும் என்று இருதயத்தை நான் சமாதானப்படுத்தி கொண்டேன். பாருங்கள், கேஸ் கொடுத்தாச்சு, போலீஸ் வந்தது, கையும் களமா பிடிச்சு கொண்டு வந்தாச்சு. அங்க எஸ்ஐயும் போலீஸுமா கொண்டு வெளியில கொண்டு இருத்தியிருக்கு. அங்க சப் இன்ஸ்பெக்டர்கிட்ட, அதாவது சர்க்கிள்கிட்ட ஒரு ஆள் பேசியிருக்கு. முடிஞ்ச உடனே இந்த எஸ்ஐ போய் சொல்றான், அந்த பாஸ்டர் வந்திருக்காரு, குடிகார பாஸ்டர் வந்திருக்காருன்னு. இவருக்கு என்ன செய்யணுன்னே தெரியல, என்ன சொல்லணுன்னே தெரியல. அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே அவங்கள அறியாம முழங்கால் போட்டு, எல்லாம் உமக்கு தெரியும், நான் ஜெயிலுக்கு போகிறேன், இது எனக்கு நீர் அனுமதித்ததா இருந்தால் இந்த ஜெயில் வாழ்க்கையை நான் பார்க்க ஆயத்தமா இருக்கிறேன் என்று சொல்லிட்டு போனானா. அந்த எஸ்ஏபி சொல்றான், என்னன்னு, இப்படி அந்த குடிகார பாஸ்டர் வந்திருக்காருன்னு, போய் அவரை கூப்பிடுங்க. உடனே பாஸ்டர், பாஸ்டர் உங்களை ஐயா கூப்பிடியாரு. இவன் நடந்து அந்த படிக்கிட்ட போகும்பா, செயரு, அந்த செயர்ல இருந்த அந்த சப் இன்ஸ்பெக்டர், சாரி சர்க்கிள், செயரோட விழுந்து பட்ட 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 பட்டா எழுந்திருச்சு. நீர் பாஸ்டர் தானே, பாஸ்டர் தானே, போ போ, உங்க கேஸ் இல்ல, ஒன்னும் இல்ல ஐயா, கேஸ் கூட ஒன்னும் இல்ல, எல்லாத்தையும் கிழிச்சு வலிச்சு பூச்சிதான், போ வந்தீங்கன்னு சொல்லி விட்டானா. நடந்த சம்பவம். ஆண்டவர் இந்த பாஸ்டர் துரிதப்படுத்தி விட்டார். ஆமென் சொல்லு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன செஞ்சார்களாம்? துரிதப்படுத்தி விட்டார். இதுதான் நம்முடைய கர்த்தர். இன்று ஒன்னை துரிதப்படுத்தி விடுகிறார். இந்த பாவம், இந்த இக்கட்டு, இந்த சாபம், இந்த பொல்லாப்பு, இந்த அக்கிரமத்திலிருந்து வெளியில வா. தேசத்தை பார்த்து சொல்லுகிறார், துரிதப்படுத்துகிறார். காலம் கடைசி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பாருங்கள், எகிப்தின் சக்திகள் எல்லாம் சேர்ந்து இஸ்ரவேல் ஜனங்களை துரிதப்படுத்தி விட்டு, ஆமென், ஆமென், ஆமென். இதே மாதிரி வந்து சொன்னான், என் பிள்ளை வியாதியா படுத்திருக்குது, நீர் வந்தா நலமா இருக்கும். ஆண்டவர் சொன்னார், நீ போ, உன் பிள்ளை சுகமடைஞ்சது. பல மணி நேரம் நடந்து வர வேண்டிய, ஒரு சிறு நாள் நடந்து வர வேண்டிய ஒரு தொலை இவன் திரும்ப போகிறான். அங்கு எதிர்கொண்டு ஒரு ஆள் வருகிறது, வேலைக்காரன் வருகிறான். வந்த உடனே, இனி கவலை வேண்டாம், உம்முடைய பிள்ளை பிழைத்து விட்டது, எந்த நேரத்தில் கண் விழிச்சது என்று கேட்கிறான். ஆண்டவர் சொன்ன அதே நேரத்தில் கண் விழிக்கிறது. யோசேப்பை துரிதப்படுத்துகிறார்கள். ஜெயிலில் கிடக்கிறான். யோசேப்புக்கே தெரியாது. வரணும், சட்டுப்பிட்டா குழி குழி சேவ் பண்ணு, முடிவெட்டு, இந்த வஸ்திரத்தை போடு, இந்த பாதரட்சியை போடுன்னு இவனுக்கு விஷயமே தெரியாது. துரிதப்படுத்தணும், ராஜா கொண்டு போக சொல்லி இருக்கிறார். அங்கு போனா அவனுக்கு ராஜ மரியாதை. அப்ப இன்று அகப்பட்டிருக்கிற கட்டிலிருந்து, அகப்பட்டிருக்கிற உபத்திரவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்காக கர்த்தர் நம்மை துரிதப்படுத்துகிறார். அதை விட்டு வெளியில வந்தால் நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். ஆமென். ஆதியாகமம் 44:4 ஒரு விசை, 14 ஒரு விசை வாசிக்க கேட்போம். யூதாவும் அவன் சகோதரரும் யோசேப்பின் வீட்டுக்கு போனார்கள். யோசேப்பு அதுவரையும் அங்கே இருந்தான். அவனுக்கு முன்பாக தரையிலே விழுந்தார்கள். ஹல்லேலூயா. போன இடத்தில் அவங்களை திருப்பி பிடிச்சிட்டு வரக்காக துரிதப்படுத்தி விடுகிறான், நன்மையை செய்வதற்காக. ஆமென். கெட்ட குமாரன். நல்லா புரிஞ்சுளுங்க, நீ ஆண்டவருக்கு சமூகத்துல ஒரு அடி 5 அடி எடுத்து வச்சா ஆண்டவர் 15 அடி
ஒரு அடிக்கு 10 அடி, 5 அடிக்கு 50 அடிக்கு முன்ன வருவார். அவ்வளோ ஏக்கமா இருக்கிறார். ஜனங்களை பரலோகத்துக்கு கூட்டிக் கொண்டு போவதற்காக சத்திய மார்க்கத்தினூடாக நடத்தி பரீட்சையின் கூடாக பிள்ளைகளை பொன்னாக புடமுடப்பட்ட வச்சு பரலோகத்தில் தூதர்கள் இருக்கிற இடத்தில் அந்த பொக்கிஷத்தை அடைவதற்காக அவர் பிள்ளைகள் மீது தாகமா இருக்கிறார். நீ ஒரு ஸ்டெப் முன்ன வந்து அவர் 10 ஸ்டெப் முன்ன வருவார். கெட்ட குமாரனை பாருங்கள், தன்னுடைய கெட்ட வாழ்க்கையினால் சீரழிந்து சீர்கட்டு போய் அவன் தவிட சாப்பிட்டு சொல்லுகிறான், என்னுடைய தகப்பனாருடைய வீட்டில் வேலைக்காரர்களுக்கு என்ன சாப்பாடு, என்ன வஸ்திரம், நான் வீட்டில் ஒரு வேலைக்காரனா இருக்க போறேன் என்று சொல்லி திரும்பி வருகிறான். அவன் திரும்பி வருகிற சத்தத்தை தகப்பனார் கேட்டதும் ஐயோ ஆடி பாடி மகிழ்ந்து அவன் வருகிற அந்த ஏரியா, அந்த இடத்துக்கு போய் கட்டி தழுவி அணைத்து கொள்ளுகிற தகப்பன். இது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக ஒப்பிட்டு பேசப்பட்டிருக்கிறது. நீ பாவத்தை உணர்ந்து அக்கிரமத்தை உணர்ந்து ஒரு ஸ்டெப்பு முன்ன வைத்து ஆண்டவர் 10 ஸ்டெப்பு முன்ன வைத்து உன்னை கட்டுப்பிடித்து தழுவி பாருங்க. நல்லா புரிஞ்சுலுங்க, அந்த கெட்ட குமாரன் தவிடு மேல பட்டிருக்கும், அழுக்கு துணி, குளிக்க தண்ணி கொடுக்க மாட்டோம், வஸ்திரம் அழுக்கு, ஐயோ அவ்வளவு கரைப்பட்டிருந்த மனுஷனை அவன் தகப்பன் ஓடி வந்து கெட்டி அணைத்து சேர்த்து முத்தமிட்டு வஸ்திரத்தை மாற்ற சொல்லுகிறான். குளித்து வஸ்திரத்தை மாற்றி பந்தியில் உட்கார வைக்கிறான். இதுதான் பாவத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவராகிய தேவன் ஓடி வந்து அரவணைத்து கழுவி முத்தம் தந்து குளிக்க வைத்து மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்க வைத்து வஸ்திரம், ரட்சிப்பின் வஸ்திரத்தை பெற வைத்து அவருடைய இரத்தத்தையும் அவருடைய சரீரத்தையும் பருக வைக்கிற பந்தியை நமக்கு ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும், காலம் கடைசி. இது காலம் கடைசி. லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 20வது வசனத்தை ஒரு விசை வாசிக்க கேட்போம். எழுந்து புறப்பட்டு தகப்பனிடத்தில் வந்தான். தன்னுடைய தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போது அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். ஆமென், ஹல்லேலூயா. நகரத்திலிருந்து, அதாவது சோதோம் குமாரம் பட்டணத்திலிருந்து, அதாவது பாவமான இந்த பட்டண வாழ்க்கையிலிருந்து நம்மளை வெளியேற துரிதப்படுத்துகிறார். ஒன்று. இரண்டாவது, பாவ வாழ்க்கையிலிருந்து வெளியேறி ஆண்டவரோடு முன் சொல்ல துரிதப்படுத்துகிறார். மூன்றாவது, தேவனுடைய வேலையை செய்வதற்கு துரிதப்படுத்துகிறார். 3. எஸ்ரா 5வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்க கேட்போம். எஸ்ரா 5:8. நாங்கள் யூதர் சீமையிலுள்ள மகா தேவனுடைய ஆலயத்துக்கு போனோம். அது பெருங்கற்களால் கட்டப்படுகிறது. மதில்களின் மேல் உத்திரங்கள் பாய்ச்சப்பட்டு அந்த வேலை துரிதமாய் நடந்து வருகிறது என்பதை ராஜா அறிந்திருக்க வேண்டும் என்று அந்த ஜனங்கள் போய் ராஜாவிடம் சொல்லுகிறார்கள். அப்ப ஆலயம் கட்டுகிறதுல துரிதப்பட வேண்டும். ஆலயம் கட்டுகிறதுல, ஆலயம் ஆண்டவருக்கு ஊழியம் வேலை செய்கிறதுல துரிதப்பட வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். வேதம் அழகா சொல்லி இருக்கு. ஆண்டவருக்கு ஒரு வேலையை நம்ம செய்கிறோம் என்றால் தூக்கிறது, பாப்போடுகிறது, ஆண்டவருடைய நாமத்தை பிரதிபலிக்கிறது, சாட்சி சொல்லுகிறது, ஊழியம், எந்த ஒரு வேலையை செய்கிறதும் அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டான், உற்சாகமாய் செய்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். வேதம் நமக்கு தெளிவா சுட்டி காட்டுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எஸ்ரா 5வது அதிகாரம் 11வது வசனத்தை
ஒரு விசை வாசிக்க கேட்போம். அவர்கள் எங்களுக்கு பிரதியுத்தரமாக, அவர்கள் உங்களுக்கு பிரதியுத்தரமாக, நாங்கள் பரலோகத்துக்கும் பூலோகத்திற்கும் தேவனாய் இருக்கிறவருக்கு அடியாராய் இருந்து வேலைக்காரனாய் இருந்து இஸ்ரவேலின் பெரிய ராஜா. ஆமென், ஹalleluya. அப்ப பாருங்க, பரலோகத்திற்கும் பூலோகத்திற்கும் தேவனாயிருக்கிற மகத்துவம் நிறைந்த இயேசு கிறிஸ்துவுக்கு அடிமை ஊழியக்காரனாய் இருந்து வேலை செய்யணும். ஆமென், ஹalleluya, 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 ஹalleluya. யார் ஊழியக்காரன்? ஆமென், ஆமென் சொல்லு. ஹalleluya. யார் ஊழியக்காரன்? ஆமென் சொல்லலாமே. இது நல்லா புரிஞ்சுலுங்க. இஸ்ரவேல் ஜனங்களை பாவத்தின் அடிமைதனத்தில் இருந்து வேறு பிரித்து செங்கடல் வழியாக அப்போஸ்தலர் நடவடிக்கையிலே சொல்லப்பட்டிருக்கிறது போல செங்கடல் வழியாக ஆவியினாலும் ஜலத்தினாலும் மறுபடி பிறக்க வைத்து பாலும் தேனும் ஊறிய கானான் தேசம் என்கிற இன்று சொல்லப்படுகிற பரலோகம் என்கிற கானான் பயணத்திற்கு ஆயத்தமாக இக்கரைக்கு யார் யாரை கொண்டு வந்தாரோ அத்தனை பேரும் ஊழியக்காரன். ஆமென், ஆமென். இது யாருக்கெல்லாம் விசுவாசம் உண்டு? வேதத்தில் இது சொல்லப்பட்டிருக்கிறதா? போச்சு. இதெல்லாம் எங்களுக்கு சரிப்பட்ட வராது பாஸ்டர், இதெல்லாம் உங்களுக்கு தான் லாயக்கு. இப்படி கட்டவரத்தை கேட்கவும் திட்டவும் பேசவும் அநியாயம் செய்யவும் இந்த பிராண்டியை கொண்டு வச்சுட்டு பழி சொல்லக்கும் இது எங்களுக்கு இது சூட்டப்ப ஆகாது. ஆமென். நோ, என்னைக்கு நீ மூழ்கி ஞானஸ்தானத்தை எடுத்து பரிசுத்தாவியை பெற்றாயோ அன்னைக்கு கானான் தேசம் என்கிற பரலோக வாசியாய் ஆவதற்கு நீ ஊழியக்காரன் என்ற சீசன் என்ற தகுதியை பெறுகிறாய். லேவியாகமம் 25:55 ஒரு விசை வாசிக்க கேட்போம். லேவியாகமம் 25:55. லேவியாகமம் 25:55. இஸ்ரவேல் புத்திரர் என் ஊழியக்காரர். ஆமென் சொல்லு. இஸ்ரவேல் புத்திரர் யாரு? அப்ப கிறிஸ்துவுக்குள் வாழுகிறவர் யாரு? ஊழியக்காரர். இஸ்ரவேல் புத்திரர் என் ஊழியக்காரர். அவர்கள் நான் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின என் ஊழியக்காரரே நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். ஊழியக்காரரே நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். அப்ப எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினவர்கள் யாரு? தேவனுடைய ஊழியக்காரர்கள். இன்று எகிப்தின் அடிமைதனமாகிய பாவம் சாபம் அக்கிரமத்திலிருந்து வேறு பிரித்து தேவனுடைய சபையிலே சேர்த்து கானான் பயணத்தை மேற்கொண்டு பரலோகத்துக்கு போவதற்காக ஆவியினாலும் ஜலத்தினாலும் மறுபடி பிறந்து அந்நிய பாச வரத்தை பெற்று ஆவியோடு உண்மையோடு தொழுது கொண்டு கிறிஸ்துவுக்குள் வாழுகிற நீ யார்? நீ தான் ஊழியக்காரன். ஆமென். உங்களை நடத்த ஒரு ஆசாரியன், ஒரு ஊழியக்காரன். அப்ப நீயும் ஊழியக்காரன், நானும் ஊழியக்காரன். நீயும் வேலை செய்யணும், நானும் வேலை செய்யணும். அப்ப எப்படி வேலை செய்கிறது? ஆண்டவர் அவருக்கு தந்த தன் தாளந்தின் பிரகாரம் செய்யணும். ஆமென். ஆண்டவர் வேலை செய்ய துரிதப்படுத்துகிறார். ஒன்று ஃபர்ஸ்ட்ல பார்த்தோம், இந்த கொள்ளை நோயிலிருந்து நீ தப்பித்துக் கொள்வதற்காக ஆண்டவருடைய தண்டனையிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக கரத்தை பிடித்து துரிதப்படுத்துகிறார். இரண்டாவது, பாவ வாழ்க்கையில் அகப்பட்டு போய் நீ சீரழிந்து போகாமல் இருக்க உன் கரத்தை பிடித்து துரிதப்படுத்துகிறார். மூன்றாவது, ஆண்டவருடைய வேலையை செய்ய துரிதப்படுத்துகிறார். ஆமென். ஆவியினாலும் ஜலத்தினாலும் மறுபடி பிறந்து மூழ்கி ஞானஸ்தானத்தை எடுத்து அவருடைய இரத்தத்தையும் அவருடைய சரீரத்தையும் ஞாபகப்படுத்துகிற ஒவ்வொருவரும் ஊழியக்காரர்கள். எப்படி ஊழியம் செய்ய? அவரவர்களுக்கு கர்த்தர் தந்த தாளந்து பிரகாரம் ஊழியம் செய்யணும். 9
அடையாளத்தை, ஊழியம் செய்ய அடையாளத்தை சொல்லுகிறேன். இதுல உனக்கு என்ன தாளந்து இருக்கோ அதன்படி ஊழியம் செய்யாம இருக்காத. நித்தியத்தை சுதந்திரிக்க முடியாது. கொள்ளை நோயில அகப்பட்டு விடுவோம். ஒன்று, உன் பேச்சு சாமர்த்தியத்தை ஆண்டவர் உனக்கு தந்திருந்தால், ஸ்மார்ட்டா பேசுகிறது, அடுத்தவங்களை கவர்ந்து கொள்ளும்படியா பேசுகிறது, எச்சரிப்பு, எந்த பேச்சு சாமர்த்தியத்தை தந்திருக்கிறாரோ அதை வச்சு ஊழியம் செய். ஆமென் சொல்லு. பேச்சு சாமர்த்தியம் தந்திருந்தா நீ மௌனமாய் இருக்காத. 2, உனக்கு தந்த அபிஷேகத்தை வச்சு ஊழியம் செய். கேமாக்கா என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? உனக்கு தந்திருக்கிற அபிஷேகத்தை வைத்து ஊழியம் செய். 3, உனக்கு தந்த பணத்தை வைத்து ஊழியம் செய். 4, உனக்கு தந்த வரத்தை வைத்து ஊழியம் செய். 5, எழுதிங்களா? எத்தனை பேர் எழுதினியா? 4. இனி 5, உனக்கு தந்த தரிசனத்தை வைத்து ஊழியம் செய். இதுல எது உனக்கிட்ட இருக்குதோ, ஒன்னு இருந்தா ஒன்ன வச்சு செய். இந்த தந்த காரியம் எல்லாம் இருந்தா எல்லாத்தையும் வச்சு செய். ஆமென், ஹalleluya. 5, தரிசனத்தை வச்சு ஊழியம் செய். 6, உனக்கு தந்த சுகம், சரீர பலன், சரீர ஆரோக்கியத்தை வச்சு ஊழியம் செய். 7, உனக்கு தந்த வெளிப்பாடை வச்சு ஊழியம் செய். 8, உனக்கு தந்த படிப்பை வச்சு ஊழியம் செய். ஆமென். 8 முடிஞ்சா? அப்ப இன்னும் 1 உண்டு இல்லையா? இந்த 8 உனக்கிட்ட இல்லையெங்கி, 8 நாளையும் உனக்கு ஊழியம் செய்ய முடியலையெங்கி, 1 ஒன்னால் முடியும். முழங்கால் போட்டு ஊழியம் செய். ஆமென், ஆமென். இது ஒன்று உன்னிடம் இல்லாவிட்டால் முழங்கால் போட்டு ஊழியம் செய். இந்த 9ல ஒன்றுமே என்கிட்ட இல்லைன்னு சொல்லுகிறவர்கள் கையை வைத்துங்க பார்ப்போம். இல்ல, இந்த 9ல 2, 3, சிலப்போ 9 இல்லையா, எல்லாம் தந்திருக்கு, ஆனா ஊழியம் செய்யல. இந்த 9 ஆண்டவருக்கு எனக்கு ஒருமிச்சு தந்திருக்கிறார் என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை வசதி அல்லையா சொல்லுங்களாமே. என்னெல்லாம் இல்ல? உன் பேச்சு சாமர்த்தியம் இல்லையா? யாருக்கு பேச்சு சாமர்த்தியம் இல்ல? கையை வைத்துங்க பாப்போம். 2, உனக்கு பரிசுத்த ஆவி அபிஷேகம் இல்லைன்னு சொல்றவங்க கை வைத்துங்க பாப்போம். இருக்கு. 3, பணம் நான் வாழ்வதற்கும் ஆண்டவருக்காக செலவிடுவதற்கும் பணம் இல்லைன்னு சொல்றவங்க கை வைத்துங்க பாப்போம். இல்ல. 4, வரம், ஆண்டவருடைய கிருபை எனக்கு இல்லைன்னு சொல்றவங்க கை வைத்துங்க பாப்போம். ஆண்டவருடைய கிருபை இல்லாம நிக்கவோ இருக்கவோ முடியாது, அதுவே வரம். 5, தரிசனம் இல்லைன்னு சொல்றவங்க கரங்களை வைத்துங்க பாப்போம். தரிசனம்னா ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தில் ரட்சிக்கப்படும் போது, தேவனை அறியும் போது ஒரு தரிசனம் தந்திருப்பார். இல்ல அதுக்கு பிறகு எப்பொழுதாவது ஒரு தரிசனம் தந்திருப்பார். அது இல்லைன்னு சொல்றவங்க கரங்களை வைத்துங்க பாப்போம். எல்லாம் இருக்கு. சுகம், ஆரோக்கியம் இல்லைன்னு சொல்றவங்க கரங்களை வைத்துங்க பாப்போம். எல்லாம் இருக்கு. வெளிப்பாடு எனக்கு கிடைக்கலன்னு சொல்றவங்க கரங்களை வசத்துங்க பாப்போம். சரி. படிப்பு இல்லைன்னு சொல்றவங்க கை வைத்துங்க பாப்போம். நான் தான் இருக்கேன். சரி, அதுவும் இருக்கு. முழங்கால் போட முடியலன்னு சொல்றவங்க கை வைத்துங்க பாப்போம். வைராக்கியம் வேணும், ஆண்டவரோடு ஒரு பற்றுதல் வேணும். முழங்கால் போடும்போது ஆண்டவரோடு வைராக்கியம் இருந்தா முழங்கால் அடி வச்ச போகும் பாப்பா. உலகத்தில் இருக்கும்போது நமக்கு யாரே இருக்காது, ஆனா ஒரு வைராக்கியம் வீராப்பு வந்துட்டுன்னா அப்படியே விராச்சுலியன மாதிரி பிட்டாந்தரிச்சது போல அடிக்கிறோமா அடிச்சல்லையா, சண்டை பிடிக்கிறோமா இல்லையா? இதுதான் ஆண்டவரோடு ஒரு வைராக்கியம் இருந்தா முழங்கால் தரிப்பில் மாறும். ஆமென் சொல்லு. ஹல்லேலூயா, ஆமென் சொல்லு. இனி முழங்கால் போட முடியலன்னா நான் ஆபரேஷன் பண்ணி பார்க்க வேண்டியிருக்கோம்.
ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. கர்த்தர் தாமே உங்களை இப்ப இந்த 9ல ஏதோ ஒன்னால் முடிஞ்ச தாளந்த வச்சு ஊழியம் செய். ஆமென், 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 ஆமென். யாருக்கெல்லாம் புரியுது? யாருக்கெல்லாம் புரியுது? அப்ப ஊழியம் செய்யலாம செய்யப்படாதா? பவுல் சொல்லுகிறான், என்னால் முடிந்த மட்டும் நான் ஊழியம் செய்தேன். அந்த ஒரு வசனத்தையும் பார்ப்போம். ரோமர் எழுதின புஸ்தகம் 1வது அதிகாரம் 15 இருக்கு. என்னால் முடிந்த மட்டும் நான் ஊழியம் செய்தேன். ஆகையால் ரோமாபுரியில் இருக்கிற உங்களுக்கும் என்னால் இயன்ற மட்டும் இதே மாதிரி தாவீது சொல்லுகிறான் நாளாகமம் புஸ்தகத்துல, என்னால் முடிஞ்ச மட்டும் செய்தேன். அதே மாதிரி யாக்கோபு சொல்லுகிறான், ஆடு மாடு மேய்த்து கொண்டே என்னால் முடிஞ்ச அளவு ஊழியம் செய்தேன். ஆமென், ஆமென், ஆமென். மாசத்துக்கு ஒரு ஆத்துமா, வருஷத்துக்கு 12 ஆத்துமா. நான் அதை கேட்கல இல்லையா? வருஷத்துக்கு 3 ஆத்துமாவை கேட்டேன். கழிஞ்ச நவம்பர் மாசம் கொரோனா, அதுக்கு பிறகு இந்த கழிஞ்ச மாசம், கழிஞ்ச வருஷத்துக்கு முந்தின வருஷம், இந்த கழிஞ்ச மாசம் நவம்பர் மாசத்துக்கு முன்ன 3 ஆத்துமாக்களை தேவனுடைய ராஜ்யத்துக்கு கொண்டு போக ஆயத்தப்படுத்தினேன்னு சொன்னவங்க மட்டும் கரங்களை ஒசத்தி அல்லையே சொல்லாமல் கையை வைத்திருக்கலாமே. பார்த்தீங்களா? எல்லா தாளந்தும் பேச்சு சாமர்த்தியம் தந்திருக்காரு, சுகம் தந்திருக்காரு, பணம் தந்திருக்காரு, இல்ல பலம் தந்திருக்காரு, இனி வரம் தந்திருக்காரு, தரிசனம் தந்திருக்காரு. எல்லாம் தந்தோம். நீ ஆண்டவருக்கு வேலை செய்யலைன்னா அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவருக்கு வேலை செய்ய உன்னை துரிதப்படுத்தி கொண்டே இருக்கிறார். யாக்கோபு சொன்னது போல, தாவீது சொன்னது போல, பவுல் சொன்னது போல, தேவ பிள்ளைகள் சொன்னது போல, என்னால் இயன்ற மட்டும் நான் செய்தேன். ஆமென். எப்படி ஜோபினே? என்ன கூட உள்ள பயவோல்ட்ட சொல்லுக பெரிய இடம் இருக்குது, சும்மா இருப்பிற பாஸ்டர். மனம் திரும்பு, மனம் திரும்பு, மனம் திரும்பு. ஒருவேளை அந்த ஆத்மா நம்ம சபைக்கு வராவிட்டாலும் அந்த நம்ம பழகுன, நம்ம பேசின, நம்ம கூட இருக்கிற ஆத்மாக்களுடைய இரத்த பழி நம்ம சிரசை விட்டு மாற்றுவார். ஆமென் சொல்லு. இல்லாவிட்டால் அதுதான் நீதிமான். அதாவது ஒரு தோட்டத்துக்குள்ள, எசேக்கியேல்ல வரும் இந்த கதை, ஒரு தோட்டத்துக்குள்ள காவல் காக்கிற காவலாளி கடுவா புயல், அதாவது சத்துருக்கள் வரும்போது இந்த தோட்டத்துக்குள்ள இருக்கிற அந்த ஜனங்களுக்கு எச்சரிக்கை ஊதாவிட்டால் இந்த தோட்டத்தில் இருக்கிற அத்தனை பேருடைய இரத்த பழியும் யாருக்கு தலையில கேட்பாராம்? இந்த காவல்காரனுக்கு தலையில கேட்பாராம். ஒருவேளை எக்காலம் ஊதி எச்சரித்தும் சொல்லியும் பேசியும் கேட்காமல் அவர்கள் மடிந்து போனால் அவர்களுடைய இரத்த பள்ளி அவர்களுக்கு தலையில. அப்ப ஒன்ன சார்ந்த தெரிஞ்ச புரிஞ்ச அத்தனை பேருக்கும் நீ இயேசுடைய வருகை அது சீக்கிரம் மனம் திரும்புன்னு சொல்லி ஆகணும். உன்னை பைத்தியம்னு சொன்னாலும், பைத்தியம் இல்லை நல்லவைன்னு சொன்னாலும் சொல்லிடணும், எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை. ஒருவேளை அவர்கள் மனம் திரும்பாவிட்டாலும் அவர்கள் இரத்த பலி அவர்கள் சிரசில் இருக்கும். அது உன்னை என்ன செய்யாது? நரகத்துக்கு கூட்டி கொண்டு போகாது. ஆமென், ஆமென். இனி ஒண்ணு, 4வது மத்தேயு 14வது அதிகாரம் 22வது வசனத்தை ஒரு விசை வாசிக்க கேட்போம். மத்தேயு 14:22. இயேசு ஜனங்களை அனுப்பிவிடுகையில் தம்முடைய சீஷர்கள் படகில் ஏறி தமக்கு முன்னே அக்கரைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். அக்கரை கானான் தேசம், அக்கரை பரலோகம். இந்த பாவமான உலகத்தை விட்டு, இந்த அயோக்கியமான உலகத்தை விட்டு, இந்த சாபத்தீடான உலகத்தை விட்டு சீசர்களாயிருக்கிற மூழ்கி ஞானஸ்தானத்தை பரிசுத்த ஆவியை பெற்று அந்நிய பாச வரங்களை பெற்று ஆவியில் துதித்து தரிசனத்தையும் வெளிப்பாடுகளையும் கர்த்தருடைய கிருபையும் பெற்ற ஒன்னை ஆண்டவர் பரலோகத்திற்கு போவதற்கு துரிதப்படுத்துகிறார். காலம் கடைசி. எழும்பி முழங்கால் போடு. கலங்கி
என்னோடு இருந்தீரே. உம் தோளிலே மகிழ்ந்திருக்க உம் கரம் நீட்டி என்னையும் அணைத்தீர். உம் தோளிலே மகிழ்ந்து